திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அருகே உள்ள கொசஸ்தலை ஆற்றில் மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று அந்த பகுதி மக்கள் ஆற்றில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டம் குறித்து எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, கொசஸ்தலை ஆற்றுப்படுகையில் மணல் அள்ளப்படுவதை எதிர்த்து நடத்தப்படும் போராட்டம் தொடங்கியாச்சா? இப்ப போராட்டம் எந்த நிலையில இருக்கு? அதாவது இப்ப 10 ஆண்டு காலமாக குசஸ்தலை ஆற்று பகுதியில் மணல் எடுத்து வருவதனால் திருவள்ளூர் மாவட்டம் சுற்றியுள்ள பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் குறைவாக இருக்கிறத கண்டித்து பல போராட்டங்களை விவசாயிகள் மற்றும் பல கட்சியினர் பொதுமக்கள் நடத்திட்டு வராங்க. இந்நிலையில எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல தற்போது இன்று 11 மணி அளவுல அந்த ஆற்றில் குடியேறும் போராட்டம் நடைபெற உள்ளது. இதுக்காக அங்க பலத்த 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குடியேறும் போராட்டத்துல முக்கிய தலைமை தாங்கும் ஒரு 6 பேரை இன்று அதிகாலை 4 மணிக்கே கைது பண்ணியிருக்காங்க. மேலும் பொதுமக்கள் பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த குடியேறும் போராட்டத்தில் தற்போது கூட்டத்தை திரட்டிட்டு வராங்க. இந்த போராட்டத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? தங்களோட போராட்டம் குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க பாலாஜி? இந்த போராட்டம் பல முறை இதுவரை அரசிடம் புகார் கொடுத்தோ இல்ல மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்தோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கடந்த 10 ஆண்டுகளுக்கு 8 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 60 அடியில் நிலத்தடி நீர் கிடைக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்தில் தற்போது 150 அடி வரைக்கும் போய்விட்டது. இப்படியே போனால் விவசாயம் மற்றும் குடிநீர் இல்லாத பஞ்சத்தில் ஆளாக்கப்படும். இந்த கொசஸ்தலை ஆறு சென்னைக்கு முக்கியமாக குடிநீர் வழங்கக்கூடிய ஆறாக உள்ளது. ஆந்திராவில் இருந்து தொடங்கப்பட்டு பூண்டி வழியாக எண்ணூர் கடலுக்கு செல்ல இருக்கிறது. இதனால் சுற்று வட்டார பகுதி மக்களுக்கு குடிநீர் முக்கியமாக இதுல பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவிக்கப்படுகிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தை எந்த விதமான தடியடி காவல்துறை செய்வது கூட இது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறார்கள். தடியடி செய்தாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம், இந்த போராட்டத்தை நடத்தி தீர்வோம் என்ற ஒரு கருத்துடன் தற்போது கூட்டங்கள் இங்க சேர்ந்து கொண்டு இருக்கிறது.